தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எத்தியோப்பியாவும் எனது சொந்த மாநிலமான குஜராத்தும் சிங்கங்களின் தாயகமாக இருப்பதால் இங்கு இருப்பது வீட்டில் இருப்பது போல உணர்கிறேன் என எத்தியோப்பியாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய மக்களின் சார்பாக எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது பெரும் பாக்கியம் என கூறிய பிரதமர் மோடி, சிங்கங்களின் பூமியான எத்தியோப்பியாவில் இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் மற்றும் எத்தியோப்பியாவின் தேசிய கீதம் இரண்டும் நிலத்தை தாயாக குறிப்பிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பாடல்கள் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் தாயகத்தின் பாதுகாப்பை நினைவு ஊட்டுவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய நிறுவனங்கள் தற்போது எத்தியோப்பியாவில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களில் ஒன்றாக இருப்பதாக நினைவூட்டிய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக நட்பு மற்றும் சகோதரத்துவ வாழ்த்துக்களை தெரிவித்தார். எத்தியோப்பியாவின் உயரிய விருதை பெற்றது பெருமை அளிப்பதாகவும் அதை இந்திய மக்களின் சார்பாக பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். இந்தியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையே வலுவான உறவுகள் உள்ளதாக குறிப்பிட்ட மோடி, நாடாளுமன்றங்கள் மக்களின் விருப்பத்தை அரசின் விருப்பமாக மாற்றும் மையங்களாக இருப்பதாக தெரிவித்தார். மக்களின் விருப்பத்துடன் அரசின் திட்டங்கள் இணையும் போது அதன் பலன் நேரடியாக மக்களிடம் சென்று சேரும் எனவும் தெரிவித்துள்ளார்.